الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற அடிப்படையில் மிக அழகாக கிராத் ஓதி சென்றிருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களின் குரல் வளத்தையும் கல்வி ஞானத்தையும் அதிகமாக்கி தருவானாக. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடரில் 45ஆம் தொடராய் பெருமானாரினுடைய உபதேசங்கள் எப்படி இருந்தது என்பதை பார்த்து வந்தோம். இப்பொழுது பெருமானாரினுடைய முஅஜிஸாக்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை அனுப்புகிற போது அந்த நபிமார்கள், உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களும், ஷரீஅத்தை பெற்ற எல்லா நபிமார்களும் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். மனித சக்தியால் முடியாததை நிகழ்த்தி காட்டுவார்கள். ஹவாரிக்குல் ஆதாத் என்று சொல்லுவார்கள், வடமைக்கு மாற்றமானது. இதனால் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் குறைவாக இருந்தாலும் ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஅஜிஸாக்களை கொடுத்தான். அந்த அடிப்படையில் கண்மணி நாயகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏறத்தாழ 3000 முஅஜிஸாக்களை கொடுத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து ஒரு 10 வகை முஅஜிஸாவை மட்டும்தான் இந்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். அன்பிற்குரியவர்களே, முதலில் உண்ணுகிற உணவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்து செய்தான் என்று நிறைய ஹதீசுகளை சான்றுக்கெடுக்கலாம். நாம் உண்ணுகிற உணவு 5 பேருக்கு செய்து 10 பேர் வந்து விட்டால் பதறி போகும் இல்லையா? அங்க ஓட, இங்க ஓட, அதை வாங்க, இதை வாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஏராளமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. கல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், சுபுல் ஹுதா ரஷாத் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முட்டை கொஞ்சம் இருக்கிறது, ரொட்டி எதுவுமே இல்லை, முட்டை மட்டும் ஒரு சில முட்டைகள் இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் 5 பைலாத் 5 முட்டை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 பேர்களை அழைத்து செல்கிறார்கள். இருக்கிற முட்டையை மட்டும் கொடுக்கப்படுகிறது. அதை சாப்பிட்டார்கள். இன்னும் 2 பேர் வருகிறார்கள், இன்னும் 2 பேர் வருகிறார்கள். வந்து 80 பேர் வந்தார்களாம். 5 இருந்தது. அத்தனை பேர்களின் பசியையும் அகற்றியது. இப்படி மனித சக்திக்கு அப்பாற்பட்ட முஅஜிஸாக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கு வழங்கினார். அதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய வரலாறுகளை பார்க்கிறோம். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் இடத்திலே கேட்கிறார்கள், அழுகையோடு இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா கதீஜா, நீங்கள் அழுவதற்கு என்ன காரணம்? இல்ல, என் பையன் இறந்து போயிட்டார்ல தையீப், அவரை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன்.
சிறு குழந்தைகள். காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆண் பிள்ளைகள் 3 வயதுக்குள்ளேயே வஃபாத்தானவர்கள். இப்ராஹிம் 3 வயதிலே வஃபாத்தானார், 17 மாதத்திலே தையிப் வஃபாத்தானார், 12 மாதத்திலே தாகிர் வஃபாத்தானார் என்றெல்லாம் வரலாறு வருகிறது. ஆம்பளை பிள்ளைகளுடைய அதிகமான வயசு 3. பெருமானாருக்கு 4 பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, 4 அதிகமான வயசு 30. அதற்குள் என்ன வைப்பார்? பாத்திமா ரலியல்லாஹு தஆலா 29 வயதிலே வைப்பார். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா 27 வயதிலே வைப்பார். ருக்கையா ரலியல்லாஹு தஆலா 28 வைப்பார். உம்மு குல்சூம் 21. இப்படி சிறு வயதிலேயே எல்லாம் வைப்பார். அப்ப சின்ன பிள்ளையினுடைய நினைப்பு அம்மாவுக்கு வந்துருச்சு. கதீஜா ரலியல்லாஹுக்கு என் பிள்ளைய நினைச்சு அழுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானை பார்க்கிறார்கள், என் பிள்ளை சொர்க்கத்தின் இனவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார், சொர்க்கத்தினுடைய திராட்சையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கதீஜா ரலியல்லாஹு கேட்டாங்களா, நீங்க மட்டும் பார்க்கிறது நியாயமா? எனக்கும் அதை காட்டலாமே, நானும் ஆனந்தப்படுவேனே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அன்னை கதீஜாவை பார்க்க சொல்லுகிறார்கள். சொர்க்கத்திலே சாப்பிடுவதை நாம சொர்க்கத்தை பார்க்க முடியுமா? அன்பிற்குரியவர்களே, சொர்க்கத்தில் தன் மகன் என்ன சாப்பிடுகிறார் என்பதை பார்க்கிற ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். இது போன்ற மோதிதாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் அழைக்கப்படுகிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உணவு கொடுப்பதில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு நிகர் யாரும் இல்லை. உம்மு ஐமன், உம்மு சுலைம் இவர்கள் விருந்து கொடுப்பதிலே தனிச்சிறப்பை பெற்றவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே உணவை கொடுத்து விடுகிறார்கள். பெருமானாருக்கு நெய் வந்திருக்கிறது, ஒரு நெய் ஜாடி. அந்த நெய் ஜாடியை உம்மு சுலைம் ரலியல்லாஹு கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நெய் ஜாடியில எவ்வளவு நெய் இருக்கும், அந்த நெய்யை தன் உணவுக்கு ஊற்றுவார்களா உம்மு சுலைம். வருபவர்களுக்கெல்லாம் தானம் செய்வார்கள். ஊட்டி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அது வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டிலே அந்த நெய் ஜாடியை முற்றிலும் கவிழ்க்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லுகிறாங்க, நாயகமே ஜாடியை கவுத்துட்டோம், கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ரசூலே, இப்பொழுது கொடுக்க முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை மட்டும் கவிழ்க்கவில்லை என்றால் கியாமத்து நாள் வரை கொடுத்திருக்கலாம், கியாமத்து வரை அள்ளி கொடுத்திருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பொருளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதங்களை நிகழ்த்தினான் என்பது ஹதீஸ்கள் சொல்லித் தருகிற வரலாறு. உணவிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஅஜிஸாவை வைத்திருக்கிறார். ஹபாப் ரலியல்லாஹு தஆலா பால் கொடுப்பது கொடுப்பார்கள். ஒரு கிளாஸ் பால் ஹபாப் ரலியல்லாஹு தஆலா, இந்த பாலை 8 பேர்கள் குடித்தார்கள், அப்படியே இருந்தது என்று சூழலுக்காக எழுதுகிறார்கள். நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட வரலாற்றில் ஒன்று, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பசியோடு இருப்பார்கள். பள்ளிவாசலுக்குள்ளே பசியோடு உட்கார்ந்திருப்பார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் ரலியல்லாஹு வருவார்கள் பள்ளிக்குள்ளே. பசியோடு இருந்தால் அரபுகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, ஓப்பனை கேட்டுருவாங்க, என்னை வீட்டுக்கு கூட்டு போய் விருந்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப வீட்டுல கூட்டு போய் 3 நாள் விருந்து கொடுப்பாங்க. மருந்து விருந்தும் 3 நாள். 3 நாள் விருந்து கொடுக்கிற பழக்கம் இருந்தது. இங்கே பள்ளிவாசலுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்களா, இக்ரிஅனி யா அபா பக்கர். இந்த இக்ரிஅனிங்கிறதுக்கு 2 அர்த்தம். வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுக்குறங்கிற ஒரு அர்த்தம், ஓதி காட்டுங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அபூ ஹுரைரா கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, சரி ஓதித்தான் காட்ட சொல்றாரு போல தெரியுது எங்க பக்கத்துல உட்கார வச்சு பக்ரா சூரா ஓதி காட்டினார். அவர் பசி மயக்கத்தில் இருக்கிற அவருக்கு 2 பக்ராவை ஓதி காட்ட மயக்கமே வந்துருச்சு, எதுக்கு போயாச்சு. அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்து இக்ரிஅனி யா உமர். உமர் ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல உட்கார்ந்து ஆலை இம்ரான் ஓதி காட்டினாங்க. ஏறத்தாழ ஒரு ஜுஸு ஓதிட்டு அவங்க எதிர்த்து போயிட்டாங்க.
அடுத்து ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நினைச்சாங்கன்னா 4-5 சூரா தெரிஞ்ச ஆளுங்க ஃபுல்லா ஓதி காட்டிட்டு போயிடுச்சு, 30 ஜுஸு வருது. பெருமானார் வர்றாங்க, இக்ரிஹின்னு நம்ம சொல்லி 30 ஜுஸுவை ஓதி காட்டா நம்ம நிலைமை என்ன என்று எண்ணிக்கொண்டு வேறு வழி இல்லை. இக்ரிஹினி யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், நான் அபூபக்கர் அலியை போன்று பக்கராவையோ உமர் ரலியல்லாஹுவை போன்ற ஆலை குர்ஆனையோ ஓதி காட்ட மாட்டேன். எனக்கு பின்னால் வாருங்கள், சாப்பாடு தருகிறேன், உணவு தருகிறேன். வீட்டுக்கு சென்றால் அங்கே ஒன்றும் இல்லை, பால் மட்டும் இருக்கிறது, ஒரு கிளாஸ் பால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு கிளாஸ் பாலை கொண்டு வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஆனந்தம். ஏன்னா கடும் பசி, அந்த ஒரு கிளாஸ் பால் கிடைத்தால் போதுமே என்ற ஆனந்தத்தில் இருக்க தன்னிடத்திலே கொடுப்பார்கள், குடித்து விடலாம். பெருமானார் கிளாஸ்ல பால் கையில பாலோட வச்சிருக்கிறாங்க. அபூ ஹுரைரா, நான் நீளமாக நடக்க வேண்டும் இல்லையா? ஆம் நாயகமே, உன்னை போன்றே பசியாக திண்ணை தோழர்கள் 80 பேர் இருக்கிறார்கள், அழைத்து வாருங்கள். ரசூலே, ஒரு கிளாஸ் பால் தானே, 80 பேரை அழைக்க சொல்கிறீர்கள். ஒரு விடல் குடித்தால் கூட 80 பேருக்கு பத்தாதே, என்ன ரசூலே? அழைத்து வாருங்கள் அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அழைத்து வருகிறார்கள். 80 பேர்கள் இருக்கிறார்கள். முதல் ஆளா வந்து அபூ ஹுரைரா நின்றாங்க. கூப்பிட்டுட்டு பஸ்டால் நம்ம கையில கொடுக்கட்டும், முடிச்சுட்டு கொடுத்துருவோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ ஹுரைரா கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க, எல்லோரும் குடிக்கட்டும். ஒரு கிளாஸ் பால் ஒன்றாகவே இருந்தது. 80 பேர்களின் பசியை அகற்றியது. அப்படியே இருக்கு. 80 பேர் குடித்தாச்சு. அபூ ஹுரைரா, குடியுங்கள். குடித்தார்கள். மீண்டும் குடியுங்கள். குடித்தார். குடியுங்கள். மீண்டும் குடிக்கிறார். போதும் நாயகனே, இதுதான் முஅஜிஸா. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இது போன்று ஆயிரக்கணக்கான முஅஜிஸாக்கள், உலகத்தில் எந்த நபிக்கும் கொடுக்காத முஅஜிஸாக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான் என்பது வரலாறு. அபூ ஹுரைரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு 4 ஆண்டு காலம் ஒன்றாக இருந்த அபூ ஹுரைரா கடும் பசி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வருவார்கள். பெருமானார் உடலுக்கும் உயிருக்கும் உணவு கொடுப்பார்கள், சாப்பாடு கொடுப்பாங்க. சில ஹதீஸ்களை சொல்லிக் கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் உடனேயே இருப்பார்கள். அபூ ஹுரைரா, ரசூலே, எல்லாரும் தர்மம் பண்றாங்க, எனக்கு சோத்துக்கே வழி இல்லை ரசூலே. எல்லோரும் தர்மம் செய்கிறார்கள், நன்மையை சேர்க்கிறார்கள், ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். பெருமானார் ஒரு 21 பேரிச்சம்பழத்தை எடுத்து பையிலே போட்டு கொடுத்தார்கள். இதை நீ சாப்பிட்டுக் கொள்ளலாம், தர்மம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். அல்லாஹ்வுடைய பேரருள். பெருமானாரின் காலத்தில் தர்மம் செய்தார்கள், அதில்தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த பையை உதற மட்டும் செய்து விடாத, பையை உதறிடாத. 21 பேரிச்சம்பழங்களை போட்டுக் கொடுக்கிறார்கள், சாப்பிட்டார்கள், குடும்பத்திற்கு கொடுப்பார்கள், தர்மம் செய்வார்கள். 200 வசக் தர்மம் செய்தார்களாம். ஒரு வசக் என்பது 180 கிலோ. 200 வசக்குன்னா எத்தனை கிலோ? நீங்க எல்லாம் கணக்கில் ரொம்ப கில்லாடி என்று சொன்னார்கள். 3600 கிலோ, ஏறத்தாழ 3 டன். 21 பேரிச்சம்பழ பையை வைத்துக் கொண்டு 3 டன் தர்மம் செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவின் காலம் 2 வருஷம் சாப்பிட்டாங்க, குடும்பத்துக்கு கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு ஆட்சி செய்த 10 ஆண்டு காலமும் 4 மாதமும் அதைத்தான் சாப்பிட்டார்கள். உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா 12 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். அதிலும் அவர்களுக்கு உணவு இந்த பைதான். எப்பொழுதும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அந்த பையை விட்டு பிரிந்ததில்லை, பையோடு தான் இருப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு பிறகு, அவர்கள் ஷஹீதானதற்கு பிறகு, ஹர்ரா என்ற இடத்திலே ஒரு போர் நடக்கிறது. அந்த போரிலே பை காணாமல் போகும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பட்ட கவலைக்கு அளவே இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பட்ட கவலைக்கு அளவே இல்லை. லின்னாசி ஹம்முன் வலி ஹம்மாடி பைனஹு ஹம்முல் ஜராபி ஹம்முல் ஷேக் உஸ்மான். எல்லோருக்கும் ஒரு கவலை தான், உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாகி விட்டார்கள் என்று. எனக்கு அது ஒரு கவலை என்றாலும்
கண்மணி நாயகம் என்னிடத்திலே கொடுத்த பை காணாமல் போனதே என்ற கவலை பெரும் கவலையாக இருக்கிறது. பெருமானார் காலத்தில் மட்டும் அந்த மோஜிசா இல்லை, ரசூலுக்கு பிறகும் தொடர்ந்து இருந்தது. இதில் புகாக்கள் எழுதுகிறார்கள், உலகத்தில் தோன்றிய நபிமார்கள் எல்லோரும் மோஜிசாவை தான் பயன்படுத்தினார்கள், தன் தோழர்களுக்கு அதை அதுதான் செய்யவில்லை. அந்த மோஜிசாவை கடத்தவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கும் கடத்தினார்கள் கராமத்தாக. தோழர்களோ இணைநேசர்களோ செய்தால் அதற்கு பெயர் கராமா. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த உணவுப் பொருளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பரக்கத்தை செய்தான். அகழ்போர் நடக்கிறது, அற்புதமான போர். மதீனாவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், 30 பேர் சேர்ந்து 40 மடம் தோன்ற வேண்டும். அகழ்போர் நடக்கிறது, கடுமையான பசி, அதுவும் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள், யானை பசி. அதிலே ஒரே ஒரு சஹாபி ரசூலிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார், வாயில பேசல, கடுமையான பசி. அப்படி தன்னுடைய சட்டையை தூக்கி காட்டினாரு, ஒரு செங்கலை வச்சு கட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லி இருப்பார்கள்? அங்கிருந்து சிம்பாலிக்கா இங்க அப்படி தன்னுடைய ஆடையை காட்டினாங்க, 3 கல் வச்சு கட்டிருக்கு. உனக்கு ஒண்ணுதான் பிரச்சனை, எனக்கு 3. ஏழு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்ட இதை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா, பெருமானாருக்கு பசி என்றால் சஹாபாக்களால் தாங்க முடியாது. காரணம், தன் உயிரை விட நபியை நேசித்தவர்கள் சஹாபா. அதனால நேரம் ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாங்க. மனைவிட்ட கேட்டாங்க, அம்மா வீட்டுல என்ன இருக்கு? 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உணவு இருக்கிறது. சரி, 5 பேர்த்த கூட்டிட்டு வரேன். நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க, நாயகனே நீங்க 2 பேரும் சிம்பாலிக்காய் பேசியதை நான் பார்த்தேன். அவர் 1 காட்டினாரு, நீங்க 3 காட்டினீங்க, நானும் பசியோடு இருக்கிறேன், மொத்தம் 3 பேர் ஆச்சு. என்ன 2 பேர்த்த கூப்பிடுங்க ரசூலே, 5 பேர் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா ஜாபிர், அழையுங்கள் பிலால். பிலால் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு கிடைச்சாங்க, 4 பேர் ஆச்சு. என்ன ஒருத்தர் தான். பிலால் ரலியல்லாஹு பார்த்து பெருமானார் சொன்னாங்க, அந்த சௌபா பிலால், உங்களின் குரலுக்கு இருக்கிற ஆற்றல் அரிசி வரை போகிறது. நீங்க நான் சொன்ன அரிசி வரைக்கும் போகுது. அதனால நம் தோழர்கள் 500 பேர் இருக்கிறார்கள். ஜாபிரின் வீட்டில் இருந்தார். அழைங்கள். பொதுவா பசியா இருந்தா காதுல பஞ்சடிச்ச மாதிரி இருக்கும், கேட்காது பசியில. ரசூலே 5 பேருக்கு தான் சாப்பாடு, நீங்க 500 கூப்பிடுறீங்க. 5க்கு தான் உணவு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலால் அழைங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், சட்டியை அடுப்பிலிருந்து இறக்க வேண்டாம், கொடுத்துக் கொண்டே இருக்க. 500 பேர் சென்றார்கள். 500 பேரும் சாப்பிட்டார்கள். அந்த உணவு அப்படியே இருந்தது. ஜாபிர், ரப்புதான் கொடுத்தார், ரப்புதான் கொடுத்தார். இந்த உணவில் பரக்கத் என்று தொட்டு தொடர்ந்தால் ஆயிரக்கணக்கான வரலாறுகளை சொல்ல முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு என்ற அடிப்படையில் பெருமானார் காட்டிய மோஜிசாக்கள். அல்லாஹு அக்பர். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கடுமையான பசி. நபியின் குடும்பத்தில் எவ்வளவு ஏழ்மை இருந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அழுதுட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே பிள்ளைகளின் அழுகையை, பெருமானார் சாதாரண மற்றவர்களின் அழுகையே தாங்க முடியாது. நான் அன்பு மகள் இல்லையா, என்னமா பாத்திமா அழுது கொண்டிருக்கிறாய்? பசிக்கிறது வாப்பா. இருப்பது ஒரு சில சின்ன ரொட்டி துண்டுகள் இருக்கிறது, அதை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டு மேலே துணியை போட்டு பாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே கொண்டு வந்தார்கள். அம்மா பாத்திமா, இந்த உணவை சாப்பிடமா. அந்த துணியை எடுத்து சாப்பிட்டார்கள், வயிறு முடைக்கு சாப்பிட்டார்கள். கொஞ்சம் தான் இருந்துச்சு. அப்பா, நான் சாப்பிட உணவு ஊறி வருகிறது, இது எங்கிருந்து வருகிறது என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் இன்தில்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எப்படி வந்ததோ அதோடு ரப்பிடத்திலிருந்து இந்த உணவு வருகிறதம்மா. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இது போன்ற மோஜிசாக்கள். இரண்டாவது வகை மோஜிசாவில் பெருமானாருக்கு மரங்களும் கட்டுப்பட்டது. மரங்கள் நாம சொன்ன மரம் கேட்குமா?
நான் சொன்ன மரம் பேசுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மரமும் பேசியது, கட்டுப்பட்டது, வழிபட்டது என்று ஏராளமான வரலாற்று சாட்டுகள் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. இந்த உள்ளே வருகிற மரக்கட்டை இருக்கிறது அல்லவா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டு துஆ செய்தது யாருக்காக? தன் குடும்பத்தில் என்றால் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாரும் ஈமான் கொண்டாங்க, தன் இனத்தை சார்ந்த அத்தனை பேர்கள் ஈமான் கொண்டாங்க. ஈமான் கொள்ளாதவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். அபூ லஹப் போன்றவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள், செச்சாதான். ஆனா அப்பாஸ் ரலியல்லாஹு நடுநிலை சிந்தனை கொண்டவர்கள் அந்த ஈமான வெளிப்படுத்த முடியல, உள்ளேயே வச்சிருக்கிறாங்க. ஈமான் உள்ளே இருக்கிறது, வெளிப்படுத்த முடியவில்லை. உம்முல் பதுனிடத்திலே கூட சொல்லுகிறார்கள், ஈமானை வெளிப்படுத்துவது எப்படி என்று தெரியவில்லை என்று தன் மனைவி இடத்திலே சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் பள்ளியிலே மஸ்ஜிதுன் நபவியிலே அமர்ந்து மரக்கட்டையிலே சார்ந்து கொண்டு தன்னுடைய உஸ்வானத்தை மஸ்ஜிதுடைய தூணிலே மரக்கட்டையிலே சாய்ந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பே எனக்கு அப்பாஸ் ரலியல்லாஹு கொடுத்து விடு, அவர் ஈமான் கொள்ள வேண்டும் ரப்பே என்று பெருமானார் துஆ செய்கிறார்கள். சஹாபாக்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து மரக்கட்டையும் ஆமீன் சொல்கிறது. மரக்கட்டையும் ஆமீன் சொல்லுகிறது. நாம சொல்ற துஆவுக்குள்ள மரக்கட்டை ஆமீன் சொல்லுமா? அன்பிற்குரியவர்களே, அண்ணன் பெருமானாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த மாபெரும் அற்புதங்களில் ஒன்று. இன்னொரு வரலாறு, ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறு ஹதீஸ்களில் இருக்கிறது. ஒரு கிராமவாசி பெருமானாரிடத்தில் வருகிறார். நாயகமே முஹம்மத், உங்களை நபி என்று சொல்கிறீனா? ஆமா, அல்லாஹ் நபியாக அனுப்பி இருக்கிறான். அப்படியான அதோ தெரிகிறதே பேரித்த மரம், அதில் இருக்கிற குலை, பேரித்த மரத்தினுடைய குலை, உள்ள இருக்கக்கூடிய எப்படி தென்னை மரத்துல குலை இருக்கோ அதே மாதிரி குலை, அது உங்களிடத்தில் வந்து ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ளைய கூப்பிட்ட மாதிரி அரபியிலே அதக் என்று சொல்லுவார்கள். அந்த பேரித்த கிளையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணைத்தார்கள். ஒரு ஆள் குடுங்கிட்டு வந்தா எப்படி இருக்கு, அந்த கிளை அறுத்துட்டு வந்தா அதே மாதிரி மரத்திலிருந்து இறங்கியது, அந்த கிளை வந்தது, அதக் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் யார் என்று பெருமானார் கேட்கிறார்கள். அந்த அதக் சொன்னது, அந்த கொடை மட்டும் சொல்லுகிறது, அந்த முஹம்மத், அந்த அஹ்மத், அந்த தாஹா, அந்தல் முதஸ்ஸிர், அந்தல் முபஷ்ஷிர். அல்லாஹ் அக்பர். இதை பார்த்த அந்த கிராமவாசி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். பேரித்த மரத்தினுடைய அதக்கும் பெருமானாரை அறிந்து வைத்திருந்தது. ஆனால் நாம் தான் ரசூலை பற்றி அறியாமலும் சுன்னத்தை தெரியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். இன்னொரு சகாபி வருகிறார். ஈமான் கொள்வதற்கு முன்னால் அந்த மரம் உங்களை ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தை அழைத்தார்கள். அந்த மரம் வேரோடு பிளந்து ரசூலுல்லாஹிலே வந்தது, சலாம் சொன்னது, மீண்டும் செல் என்றார்கள், தன் இடத்திற்கு சென்றது, அதை பார்த்து ஈமான் கொண்டார் என்ற வரலாறு. சுப்ஹானல்லாஹ்விலே இன்னொரு வரலாறு எழுதுகிறார்கள். மரம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ததாம் ரசூலை பார்த்தவுடன். ரப்பே ரப்பே, ரசூல் செல்லுகிறார்கள், ரப்பே ரசூலை பார்த்து பாக்கியம் பெற்றுவிட்டேன், ரசூலிடத்தில் பேச வேண்டும் அனுமதி கொடு. கண்மணி நாயகத்தை கண்ணால் கண்டுவிட்டே நான் பெருமானாரோடு பேச வேண்டும் அனுமதி கொடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி அளித்தான். பெருமானாரிடத்தில் வந்தது, பெருமானாருக்கு சலாம் சொல்வது என்ற வரலாறுகளையும் ஹதீஸ்கள் அறிவிக்கிறது. இப்படி மரங்களின் மூலமாக ஏராளமான வரலாறுகள், மௌஜிசாக்கள் பெருமானாருக்கு நிகழ்ந்தது. மூன்றாவது ஜமாதாத், திடப்பொருட்கள். இதுவும் பெருமானாரை அறிந்து வைத்திருந்தது. இந்த கற்கள் இருக்கிறது அல்லவா, பெருமானார் கல்லை எடுத்து கையில வச்சாங்க, அது தஸ்பீஹ் செய்யும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு எல்லோரும் சொல்கிறார்கள், பெருமானார் எங்கள் கையில் கொடுத்தார்கள், எங்கள் கைக்கு வந்ததற்கு பிறகு தஸ்பீஹ் ஓதுவோம். அந்த குரலை நாங்கள் கேட்டோம். நம்ம கல்ல கையில் எடுத்தோம், தஸ்பீஹ் ஓதுவார். அன்பிற்குரியவர்களே, ஜமாதாத்
திடப்பொருட்களும் ரசூலுக்கு கட்டுப்பட்டது. பெருமானார் உஹது மலையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்ப உஹது மலை இந்த ஜல்சால் நிலநடுக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருகில் இருந்த வாளை எடுத்து பூமியிலே அடித்து உன் ஆட்டத்தை நிறுத்தினார். ஆடியது நின்றது, கட்டுப்பட்டது பூமி. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். நம்ம நிலநடுக்கத்தை நிறுத்திட முடியுமா? நான் 7 வருஷம் ஓதி இருக்கிறேன் அஜித்து, அதனால நான் சொல்றேன் குர்ஆன் எனக்கு நல்லா தெரியும். ஆடுறதை நிறுத்தி நடத்த முடியுமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த மோதிசா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் சொன்னாங்க, ரசூலே 250 வயது என்றும் இருக்கிறது, 350 வயது கொண்ட சகாபி என்றும் இருக்கிறது. சல்மான் மின்னா மின் அஹ்லில் பைத். பெருமானாரை தேடி 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 அலைந்து எல்லா வேதங்களிலும் அவர் பார்த்தியாகவும் இருந்தார், நெருப்பு உணங்கியாகவும் இருந்தார், யூதராகவும் இருந்தார், நசரானியாகவும் இருந்தார். நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் அப்படி இருந்தார், வடமுறிஞ்சான்னு ஒருத்தர். எல்லா மதத்துக்கும் போயிட்டு வருவார். அதே மாதிரி பல்வேறு மதங்களுக்கு சென்று கடைசியில் ஆய்வு செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி என்று தெரிந்து கொண்டு பெருமானாரின் வருகைக்காக காத்திருந்த சஹாபா சல்மான் ஃபாரிஸி. மரத்தின் மேலே இருக்கிற போது பெருமானார் வந்துவிட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் அப்படியே கையை விட்டு சரசர என்று கீழே உரசி உடல் சாயத்தோடு பெருமானாரை சந்தித்தவர் சல்மான் ஃபாரிஸி. இந்த சல்மான் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, எனக்கு நிறைய கடன் இருக்கிற ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன தங்க துண்டு ஒன்றை கொடுத்தார்கள். ரசூலே, இதை வச்சு என் கடனை எல்லாம் அடைக்க முடியாது ரசூலே, எனக்கு கடன் அதிகம் ரசூலே, இந்த இதெல்லாம் பத்தாத ரசூலே. அல்லாஹு அக்பர். அந்த தங்க துண்டை வைத்துக் கொண்டு தன் கடன் முழுவதையும் அடைத்தார்கள். அது அப்படியே இருந்தது. தன் கடன் முழுவதையும் அடைத்தார்கள். வரலாறு பல ஊக்கியாக்கள் கடன் இருந்தது, அத்தனையும் நிறைவேறி போனது. இந்த முஅஜிஸா ரசூலுக்கு சொந்தமானது. ஜமாதாத்துக்களும் உதவியது. அதே மாதிரி அகல் போர்ல யாரும் உடைக்க முடியல, வெறும் பாறை. சஹாபாக்கள் என்னென்னவோ முயற்சி செஞ்சாங்க. கடைசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கோடாரி கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு அடி. பெருமானார் சொன்னார்கள், ஷாம் வெற்றி கொள்ளப்படும். ஷாமின் சிகப்பு மாளிகையை நான் காணுகிறேன். எங்கிருந்து? மதீனாவிலே இருந்து கொண்டு ஷாமினுடைய கஸ்ரே நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்து ஒரு அடி. பார்சி நாடு வெற்றி கொள்ளப்படும். பார்சி நாட்டினுடைய வெள்ளை மாளிகையை இங்கிருந்து பார்க்கிறேன். 3வது அடி எல்லாம் உடைச்சு யமன் வெற்றி கொள்ளப்படும். சன்ஆவின் வெற்றியை, யமனில் இருக்கிற சன்ஆவின் வெற்றியை மதீனாவிலிருந்து நான் காண்கிறேன் என்றார்களே கண்மணி ரசூலுல்லாஹ். இந்த அற்புதங்கள் உலகத்திலே யாருக்கு வழங்கப்பட்டது? அதே மாதிரி பெருமானார் சொன்ன அத்தனை நாடுகளும் பெருமானாரின் கையிலேயே கிடைத்ததா இல்லையா? இந்த அற்புதங்கள் ரசூலுக்கு வழங்கப்பட்ட ஜமாதாத்துகள். அதே மாதிரி பதன் மக்காவாகி இஸ்லாத்து மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. காபாவுல நுழையும் போது 360 சிலைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசாவை வச்சு அடிக்கல, ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுவார்கள். அத்தனை சிலையும் கீழே விழும். சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் ஓட்டுகிற போது எல்லாம் சரிந்ததே, அத்தனையும் விழுந்ததே. இது அண்ணனின் அற்புதம் இல்லையா? இப்படி திடப்பொருட்களும் அண்ணனுக்கு கட்டுப்பட்ட அற்புதங்கள் 1000. 4வதாக இஸ்ஸாஅத்துல் ஹைவானாத், மிருகங்களும் ரசூலுக்கு வழிபடும். நாம கூட்டோம் மிருகங்கள் வழிபடுமா? மிருகங்களும் ரசூலுக்கு வழிபட்ட வரலாறுகள். ஒரு சஹாபி பையில போட்டு மறைச்சு வச்சு கொண்டு வர்ற, இந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஈமான் கொள்ளுகிறேன். பைக்குள்ள போட்டு மறைச்சு வச்சிருக்கிற
பெருமானாரினுடைய கண்ணின் ஆற்றல் பூமிக்குள் இருப்பது என்னவென்று சொல்லிவிடுவார்கள். பெருமானாரின் கண்ணின் ஆற்றல் விண்ணுக்கு மேல் என்ன இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள். சல்லாவிலே நின்று கொண்டு பெருமானார் சொன்னார்களே, இங்கிருந்து கொண்டு நான் சொர்க்கத்தையும் பார்க்கிறேன், நரகத்தையும் பார்க்கிறேன். அவர் ரசூலின் கண் நம்மை போன்றதல்ல, பயங்கர பவர்ஃபுல். நம்மால் பக்கத்தில் இருக்கிறாலே பார்க்க தெரியாது, அவ்வளவு பவர் மோசமா. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நல்ல பையை கையில பிடித்துக் கொண்டு இதற்குள் என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஈமான் கொள்ளுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அப்படின்னாங்க, இதற்குள் உடும்பு இருக்கிறது என்றார்கள். முகமது பெரிய சூனியக்காரர், பைக்குள் இருப்பதை சொல்லிவிட்டார். ஆனால் இந்த உடும்பு ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்கிறேன். உடும்பு பேசுமா, உடும்பு ஈமான் கொண்டால் ஈமான் கொள்கிறேன். உடும்புக்கு ஈமான் கொள்வது பண்ணலாம், வாங்கிக்கா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தஅபுது, நீ யாரை வணங்குகிறாய் உடும்பே, அல்லதி ஃபிஸ் ஸமாஇ அர்ஷுஹு வ ஃபில் அர்லி சுல்தானு வ ஃபில் பஹரி சபீல், எவன் கடலிலே பாதை அமைத்தான், பூமியில் எவன் தன் அரசாட்சியை வைத்திருக்கிறான், எவன் விண்ணிலே அரிசியை நிலைநாட்டி இருக்கிறானோ அந்த ஏக இறைவன் ஒருவனை வணங்குகிறேன். நான் யாரு? கத அப்லக மன் ஸக்கா வ கத ஸாப மன் தஸ்ஸா, உங்களை பரிசுத்தப்படுத்தியவன் வெற்றி பெற்றான், உங்களை பரிசுத்தப்படுத்தாதவன் நஷ்டப்பட்டான் என்று சொல்ல ஒன்றும் பேசுற அந்த கிராமவாசியா சேரல்லா இலாஹ இல்லல்லாஹ் உடும்பே பேசுகிறது ரசூலை அறிந்து வைத்திருக்கிறதே என்று ஈமான் கொள்ள வரலாம். இது அண்ணனினுடைய மோகத்தீசா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நிறைய அற்புதங்களை காட்டினார். அதே மாதிரி ஹதீஸ்கள்ல வருது, முரண்டு பிடிக்கிற ஒட்டகங்கள். ஒட்டகம் முரண்டு பிடித்தால் யானைக்கு மதம் பிடிச்சா எப்படியோ, ஒட்டகத்துக்கு முரண்டு பிடிச்சுன்னா தலையினுடைய டோப்பாவை மட்டும் கழட்டிடும், தலையை மட்டும் தனியாக எடுத்துவிடும். ஒட்டகம் போன்ற மனிதர்கள் யார்? முரண்டு பிடித்த மனிதர்கள் இல்லையா, சொல்றமா இல்லையா? அதே மாதிரி ஒட்டகம் அடக்கிறது ரொம்ப கஷ்டம். மதீனாவிலே ஒட்டகங்கள் முரண்டு பிடித்தால் பெருமானாரிடத்தில் வருவார்கள் நபித்தோழர்கள், ரசூலே அடங்க மறுக்கிறது ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார், அந்த ஒட்டகத்தை அழைப்பார்களாம். ஒட்டகம் அல்லாஹு அக்பர் பெருமானாரை சுற்றி சுற்றி வருவான். ஹதீசுகள் வருகிறது, எவ்வளவு முரண்பிடித்த ஒட்டகமாக இருந்தால் பெருமானாரின் அழைப்புக்கு பதில் கொடுக்காத ஒட்டகம் இல்லை. இதுவும் அண்ணன் பெருமானாரினுடைய அற்புதங்களில் ஒரு முக்கியமானது என்று எழுதுகிறார். ஒரு தகாத்து வர தன்னுடைய ஒட்டகத்தை பற்றி முறையிடுகிறார் ரசூலுல்லாஹ். ஒட்டகத்தை பற்றி சொல்றார், ரசூலே என் ஒட்டகம் ரொம்ப மோசம், ஒரே அழுக கஷ்டம், ராத்திரி என்னை தூக்கமே விடுவதில்லை ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஒட்டகத்தை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த ஒட்டகம் வந்தது. பெருமானார் ஒட்டகத்திடத்திலே கேட்கிறார்கள், எஜமான் சொல்றது உண்மையா? நம்ம ஊர்ல எல்லாம் ஒட்டகம் நம்மளும் வளர்க்கத்தான் செஞ்சிருக்கிறோம், பார்த்துதான் செஞ்சிருக்கிறோம், ஒட்டகம் பேசியிருக்கா? பெருமானார் கேட்கிறாங்க, அவர் சொல்றது உண்மையா? உண்மை நாயகமே, எனக்கு உணவு கொடுத்து விட்டு தான் அவர் சாப்பிடுகிறார், எனக்கு மானம் குடித்து விட்டு தான் அவர் குடிக்கிறார், எல்லாம் உண்மை. காலையிலிருந்து உழைக்கிறாரு என் எஜமான், காலையிலிருந்து இரவு வரை உழைக்கிற என் எஜமான் மகரிபை தொழுது விட்டு இஷா தொழுகாமலே தூங்கிறார் நாயகமே. எனக்காக பாடுபடுகிற என் எஜமான் நரகத்திற்கு போவதை என்னால் ஏற்க முடியாது ரசூலே. அதனால் அழுகிறேன் அழுகிறேன் அழுகிறேன். அவர் எழுந்து தொழுகிற வரை அழுகிறேன். அவர் எழுந்து தொழுதுட்டாக்க நான் அழுகையை நிறுத்திடுறேன் ரசூலே. அந்த சகாபி காட்ட உள்ள பாட்டு போய் ஒட்டகத்தினுடைய நெற்றியில சொல்லுகிறார். அல்லாஹ் அக்பர். அவர் பெருமானாரிடத்திலே ஒட்டகமும் பேசி இருக்கிறது. உமர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓனாய் பேசி இருக்கிறார். ஒட்டகம் பேசுற மாதிரி ஓனாய் இடத்திலே பெருமானார் பேசுறாங்க. நம்ம ஓனாயை பார்த்தா எப்படி இருக்குமோ முடிச்சு அங்கேயே மோத்தா பெறுவார். ஓனாயில் பெருமானாரிடத்தில் பேசி இருக்கிறார். பள்ளியிலிருந்து தொழுகையை முடித்துக் கொண்டு வெளியே செல்கிறார்கள் சகாபாக்கள். ஓநாய்கள் எல்லாம் கூட்டமாக வந்திருக்கிறது.
சஹாபாக்கள் வெளியே போவாங்களா? ரசூலுல்லாஹி வர்றாங்க, நாயகமே பள்ளிக்கு வெளியே முழுக்க ஓநாய்கள் கூட்டமாக அமர்ந்திருக்கிறது ரசூலே. ரசூலுல்லாஹி வெளியே போறாங்க, அந்த ஓநாய்களை பார்க்கிறார்கள். அதுல எது பெரிய ஓநாயோ அந்த ஓநாய் இடத்துல போய் பேசுகிறாங்க. அதுலயும் லாஜிக் பார்க்கறாங்க பெருமானார். இந்த சின்ன ஆள் பேசல, பெரிய ஆள் அதுல யார் தலைவர்னு பார்த்து அங்க போனாங்க. எதற்காக நீங்கள் பள்ளியை சுற்றி முட்டமிட்டு இருக்கிறீர்கள்? ரசூலே உங்களிடத்தில் ஒரு பஞ்சாயத்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். உங்கள் தோழர்கள் ஈமான் கொள்வதற்கு முன்னாலும் ஆடு வைத்தார்கள், இப்பொழுதும் ஆடு வைக்கிறார்கள். உங்கள் தோழர்கள் ஆனால் முன்னால் ஆடு வைக்கிற போது எங்களுக்கு கண்களுக்கு ஆடுகள் தெரிந்தது, இப்பொழுது எங்கள் கண்களுக்கு ஆடுகள் தெரிவதில்லை. பசியோடு இருக்கும், ஏன்னா எங்களுக்கு உணவு இல்லை. பெருமானார் நபி தோழர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய தான தர்மம் எதிரியின் கண்ணை எப்படி மறைத்தது பார்த்தீர்களா? நீங்கள் கொடுக்கிற ஜகாத்துகளும் தர்மங்களும் எதிரியின் கண்ணை மறைத்தது பார்த்தீர்களா? சஹாபாக்களுக்கு சந்தோஷம். ஆனா இந்த ஓனாய் பசியோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது, அதையும் பெருமானார் சந்தோஷப்படுத்த வேண்டும். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனி எந்த ஆடுகள் ஜமாஅத்தை விட்டு பிரிகிறதோ அது உங்கள் உணவுகள். எவ்வளவு பெரிய பாடம் இதுக்குள்ள இருக்கு தெரியுமா? ஏராளமான பாடம். ஜமாஅத்தை விட்டு பிரிந்தால் எளிதில் சைத்தான் அடித்து விடுவான், ஓனாய் அடித்து விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பாடத்தோடு சேர்த்து அந்த ஓனாய் பேசிய வரலாறுகள் ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு கிராமவாசி ஆடு வளர்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆட்டை ஓனாய் எடுத்துக்கொண்டு ஓடுகிறது. அந்த ஆட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த கிராமவாசி ஓடுகிறார். ஓனாய் திரும்பி பார்த்து சொல்லலாம், என் உணவை நான் எடுத்துக்கொண்டு ஓடுகிறேன், உனக்கு உள்ளத்திற்கு உணவு கொடுக்க நபி வந்திருக்கிறார், அங்கு போய் பார் என்றார். நபி வந்திருக்கிறார், அங்கு செல், உனக்கான எல்லாம் உண்டு. அந்த ஓனாய் பேசுவதை கேட்டுவிட்டு வந்து ஈமான் கொண்டு நபி தோழர் இருக்கிறார்கள். பெருமானாரின் காலத்தில் பேசி இருக்கிறது. மான் பேசியதை நாம் அத்தனை பேர்களும் அறிந்துதானே இருக்கிறோம். குட்டி போட்ட மான் இல்லையா, இறை தேடி, குட்டிகளுக்கு இறை தேடி போய் வேடனிடத்திலே மாட்டிக்கொண்டது. அந்த வழியை பெருமானார் போறாங்க, வேடன் விடுவான. மான் பெருமானார் இடத்திலே சொன்னது, என் குட்டிக்கு பால் கொடுத்து விட்டு வந்து விடுகிறேன். ரசூலே, ரசூலை பற்றி மான் அறிந்தது என்ன வரலாறு. ஆனா ரசூலை பற்றி இந்த உம்மத்து என்ன அறியல. இவ்வளவு ஓதிதாவும் சொல்வதற்கான காரணம், பெருமானாரை எல்லாம் தெரிந்திருந்தது. இந்த உம்மத்து ரசூலை பற்றி எவ்வளவு தெரிந்திருக்கிறோம். ரசூலே நீங்க அனுமதி கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற இடத்திலே சொல்ல, வேடம் சொல்லுவார், அப்படியான நீ இருந்து கொள், உன்னை அடிமையாக்கி கொள்கிறேன். வரலை விட்டமான் வரவில்லை என்றால் நீ அடிமை. பெருமானார் சரி என்றார்கள். அந்த மான் ரசூலுக்கு எவ்வளவு கட்டுப்பட்டது. போய் பால் கொடுத்து குட்டியோடு சேர்த்து கூட்டிட்டு வருது. 2 குட்டியோடு சேர்த்து கூட்டிக் கொண்டு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் பார்க்கிறான், மானையும் பார்க்கிறான் வேடன், 2 பேர்களையும் பார்க்கிறான் வேடன். இது என்ன அதிசயம், உலகத்தில் எங்கும் நடக்காது நடந்திருக்கிறது என்று ரசூலிடத்திலே தன்னை அடிமையாக்கிக் கொண்டான். அதுவரைக்கும் ரசூல் தனக்கு அடிமை என்று நினைத்தவன், ஒரு அடிமை சிக்கிட்டார்னு நினைச்சவன் ரசூலுக்கு அடிமையாகி போனார் என்பதுதான் வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹைவானாத்துக்களும் கட்டுப்பட்டது. 5வது இயற்கை ரசூலுக்கு கட்டுப்படும். நாம சொல்றதெல்லாம் இயற்கை கேட்குமா, வானம் கேட்குமா, பூமி கேட்குமா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டுப்படும். அபூஜஹல் சொன்னானே, சந்திரனை 2ஆக நீங்கள் பிளந்து காட்டினால் நான் ஈமான் கொள்கிறேன். அபூஜஹல் சந்திரன் ஒரு ஆளு போய் ஜெட்டுல போய் இப்ப சந்திரன்ல போய் சந்திரன்ல இறங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இறங்கின ஆள் 2ஆ பிளக்க முடியுமா சந்திரனை? சந்திரன் என்ன சின்ன விஷயமா? அபூ குபைஸ் மலை கலைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீரனால் சந்திரனை 2ஆக பிளக்கிறார்கள். மஷ்ரிக்கில் ஒரு பகுதி, மக்ரிபில் ஒரு பகுதி, கிழக்கே ஒரு பகுதி, மேற்கே ஒரு பகுதி. ஆனால் உள்ளத்திற்குள் ஈமான் கொள்ளுகிற எண்ணமில்லை. சொன்னார் அபூஜஹல்,
முகம்மதை விட பெரிய அஸ்ஹர் சூரியக்காரனை உலகத்தில் கண்டதே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையை மாற்றும் ஆற்றல். சூரியனின் வருகையை யாராவது தடை செய்ய முடியுமா? சூரியனின் வருகையை, மறைந்த சூரியனை மீண்டும் கொண்டு வர முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மடியில படுத்திருக்கிறார்கள் கந்தக் போர்க்களத்தில். இன்னொரு ரிவாயத்தில் கைபர் போர்க்களம் என்று வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு படுத்திருக்கிறாங்க. சூரியன் மறைந்தது. அலி ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹுடைய மடியில் ரசூல் படுத்திருக்கிறார். அலி ரலியல்லாஹுடைய மடியில் ரசூல் உறங்கிவிட்டார்கள். ரசூல் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புவதற்கு அலி ரலியல்லாஹுக்கு மனமில்லை. ஆனால் அசர் தொடரவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா சூரியன் மறைஞ்சிருச்சு, பெருமானார் கண் விழிக்கிறார்கள். அலியே அசர் தொழுகிறா என்று கேட்க, இல்லை நாயகமே, அசர் தொழவில்லை நாயகமே. மறைந்த சூரியனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைவர்கள் அழைக்கிறார்கள். அலி தொழுகிற வரை மறைய வேண்டாம். எதுக்கு ஆட? சூரியனுக்கு. நான் சொல்றது உதய சூரியன் அல்ல, அன்பிற்குரியவர்களே, சூரியனுக்கு ஆட போடுகிற அதிகார உலகத்தில் யாருக்காவது இருக்கிறதா? பெருமானார் செய்து காட்டினார்கள் வரலாறு. இயற்கையை மாற்றுகிற ஆற்றல் மேராஜ் பயணம் நமக்கு தெரியாது இல்லை. அவ்வளோ பெரிய வேலையை தாழ்பாவையினுடைய அந்த சூடு ஆறுவதற்கு முன்னால் முடித்து விட்டு வந்தார்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய மோஜிசாக்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கான மோஜிசாக்கள். அல்லாஹ் அக்பர். இதே சூழல் ஹுதாவர் ரஷாதில் ஆறாவதாக இஹ்யாஉல் மௌத்தா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறந்தவர்களை ஹயாத்தாக்கும் ஆற்றலை கொடுத்தார். ரசூலும் இதை செய்து காட்டினார். இஹ்யாஉல் மௌத்தா, அல்லாஹ்வினுடைய அனுமதி இருந்தால் எல்லாம் நடக்கும் இல்லையா? அல்லாஹ் அக்பர். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறுகள் ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. சுபுல் ஹுதா குறிப்பாக இடம்பெற்றிருக்கிறது. பெருமானாருக்கு விருந்து கொடுக்கிறதுக்காக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா, ரசூலே எங்கள் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வச்சிருந்த பாதத்துக்கு அளவில்லை, நான் வருகிறேன் என்றார்கள். பெருமானாருக்கு பிடித்த உணவு ஆற்றினுடைய முன்சப்பை, அதனால் அதை தயார் செய்யலாம் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவும் மனைவியும் தயார் செய்வதற்காக ஆடு வாங்கி அறுத்துட்டாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த ரெண்டு பிள்ளைகள், ஜாபிர் ரலியல்லாஹுடைய ரெண்டு மக்களும், இவங்க ஆட்டை எடுத்துட்டு உள்ள போன உடனே பெரியவர் சின்னவரை படுக்க வச்சு அறுத்துட்டார். இஸ்மாயில் அல்லாஹ் போட்டார். சின்னவர் துடியாய் துடித்து இறப்பதை பார்த்து அந்த மிரட்சிகளை பெரியவரும் பூர்த்தியாக ரெண்டு பேரும் மௌத்தாய் கிடக்கிறாங்க. எப்படி இருக்கும்? ஜாபிர் ரலியல்லாஹு வெளியே வந்து பார்த்தா தன் ரெண்டு புதல்வர்கள் இறந்து கிடக்கிறார்கள். பிள்ளைகள் மனைவியை கூட்டு வந்து காட்டினவன மனைவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? இங்குதான் நான் பார்க்க வேண்டும். தன் பிள்ளைகளை விட ரசூலின் பாசம் பெரிதாக இருந்தது. அப்ப அந்த ரசூல் எவ்வளவு தூரம் நடந்திருக்க வேண்டும்? பிள்ளைகளை விட ரசூலின் பாசம். மனைவி சொன்னாங்களா, ரெண்டு பேர்த்தையும் உள்ள ரூம்ல போட்டு பூட்டிட்டு ரத்தம் தெரியாம கழுவி சுத்தப்படுத்திட்டு ரசூலை சிரிச்ச முகத்தோட போய் கூட்டிட்டு வாங்க, ரசூலுக்கு உணவு கொடுக்க வேண்டும். யார் சொன்னது? மனைவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சிரித்த முகத்தோடு அழைக்கிறார். ரசூலே வீட்டுக்கு வாங்க, சாப்பிட போகலாம், வாங்க ரசூலே. பெருமானாருக்கு தெரியாதா? வஹீயின் வருகையை பெற்றவர்கள் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீலின் மூலமாக அவ்வப்போது சொல்லுகிற பழக்கம் கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றும் பேசல. ஜாபிர் ரலியல்லாஹு சேர்ந்து போனாங்க. வீட்டில் சாப்பாட்டுக்காக உட்காருகிற போது ஜாபிர் ஜபைக்கு ரசூலுல்லாஹ் வஸாதை, என்ன நாயகனே, பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டு வந்தா எல்லாம் சேர்த்து சாப்பிடலாமே. இல்ல, பிள்ளைகள் வரமாட்டார்கள் ரசூலே. ஏன் வரமாட்டார்கள்? கண்கள் எல்லாம் குளமாகிறது. ரசூலே ஒருவரை ஒருவர் அறுத்து கொண்டார்கள், இறந்து போய்விட்டார்கள். உமர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாபிர், அல்லாஹ்வின் அனுமதியோடு ரசூல் அழைத்தார்கள் என்று அழையுங்கள். கதவை தட்டினார்கள். ரசூலுல்லாஹ் உங்களை அழைக்கிறார்கள் என்று சொல்ல கண்ணை துடைத்துக் கொண்டு தூங்கி எழுந்தவர்களை போட்டு வந்தார்கள். ரசூலோடு சாப்பிட்டார்கள். நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். வரல
ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு மட்டுமல்ல, ரசூலுக்கும் அல்லாஹ் படைத்தான். ஆறாவதாக இப்ராஹிம் அம்மா நோயாளிகளை குணப்படுத்துவது. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு நோயை ரசூலுல்லாஹ் குணப்படுத்தி இருக்கிறார்கள். உடல் சார்ந்த நோய், உள்ளம் சார்ந்த நோய். இதை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கலாம், பல வருடங்கள் பேசலாம். அவ்வளவு குணப்படுத்தி இருக்கிறார்கள். கர்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திலே கதாதா ரலியல்லாஹு தஆலா கண்ணை கையிலே எடுத்து வருகிறார்கள். எதிரி கண்ணை குத்தி விட்டார். கண்ணு வெளியே வந்துருச்சு. கண்ணை கையில் எடுத்துட்டு வர ரசூலே, அந்த நேரத்திலே ஒரு பேசுனதுதான் ரொம்ப அதிசயம். ரசூலே, நல்லா இருந்தாலே என் மனைவி என்னை ஏத்துக்க மாட்டான். நல்லா இருந்தாலே இந்த பொட்டக்கண்ணோட போனோம்னாக்கா கண்டிப்பா என்னை ஏத்துக்க மாட்டான். ரசூலே, நீங்க தான் ஒரு வழி செய்ய வேண்டும். ரசூலே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடஞ்ச பார்த்து எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி வண்டியில ஒட்ட வைப்பாங்களா இல்லையா, அது மாதிரி இந்த கண்ணை எடுத்து வச்சு தன் உமிழ் நீரை எடுத்து அந்த கண்ணிலை தடவி பெருமானார் பொருத்தி தடவினார்கள். மற்ற கண்ணை விட இது பார்வை அதிகமாக கொடுத்தது. எல்லா ஹதீஸும் அறிவிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆற்றல் இந்த ஷிஃபாஉல் மர்தா, நோயாளிகளை குணப்படுத்துவது. தபூக் போர்க்களத்திற்கு போய்கொண்டே இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு புள்ள வித்தியாசமா குரல் கொடுக்கிறது. வித்தியாசமா அந்த புள்ள அழுகிற விதமே மிருகத்தினுடைய குரல். ஒரு பிள்ளைக்கு வருகிறது, மிருகத்தினுடைய குரல் பிள்ளைக்கு வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைத்து ஓதினார்கள். ஒரு வாந்தி எடுத்தது, உள்ளிருந்து பூனை குட்டியை வாந்தியாக எடுத்தலாம். இமாம் புகாரி அறிவிக்கிறார். பூனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைத்தார்கள். அந்த குழந்தைக்கு ஷிஃபா கிடைத்தது என்று வரலாறு. அல்லாஹ் அக்பர். ஜுனூனியத்தாக இருந்த பல பேர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி செய்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அஸ்முதா கண் வேதனையால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு கொடியை அலி எடுத்துக் கொண்டு செல்வார்கள். கைபர் போர்க்களத்திற்கு வெற்றியோடு திரும்புவார்கள். ஓரத்தில் இருக்கிற அலி ரலியல்லாஹு தஆலா, ரசூலே, எனக்கே கண்ணு வேதனைனால போக முடியாது. ரசூலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே வர செய்து அந்த கண்ணிலே தன்னுடைய கையை வைத்துத்தான் தடவினார்கள். எங்கே போனது வேதனை என்று தெரியவில்லையே. கண் பார்வையும் அதிகமானது, வெற்றியையும் அது தீர்மானித்தது. அத்தனைக்கும் அந்த ஒரு தடவுதல் காரணமாக இருந்ததே. இந்த அற்புதத்திற்கு நிகர் என்ன இருக்க முடியும்? ஆயிரம் ஆயிரம் தரலாம். அல்லாஹ் அக்பர். எட்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நுஸ்ரத்துல் மலாயிகா, மலக்குகளின் உதவியை பெறுகிற மக்களை பெருமானார் உருவாக்கினார்கள். மலக்குகளை சகாபாக்கள் சாதாரணமா பார்க்கிற ஆட்கள், ரசூல் பார்க்கிறது வேற, நபித்தோழர்கள் பார்க்கும் ஆட்கள். மலக்குகள் இருக்கிறது எனக்கு பள்ளிவாசல் சொன்னா கண்டிப்பா மலக்குகள், ரமத்துடைய மலக்குகள் அந்த தலைப்பா கட்டி உட்கார்ந்து இருக்கிறாருன்னு நான் வந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அஜப் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு, எனக்கு என்ன ஆச்சு, நல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போங்க ஜமால் அஜப் சொல்லி விட்டுருவாரு இல்லையா? அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் என்ன வேண்டும்? மலக்குகளை பார்க்கும் ஆற்றல் பெருமானாரால் சகாபாக்களுக்கு வழங்கப்பட்டது. எத்தனை வரலாறு! மலக்குகளின் உதவி ரசூலா சகாபாக்களுக்கு கிடைத்தது. மலக்குகளின் உதவி. காலுக்கு போர்த்தினால் தலை தெரிகிறது, தலைக்கு போர்த்தினால் கால் தெரிகிறது. குடிப்பு கடமையான சகாபா உஸாப் இப்னு உமைர் நிலைமையும் இதுதான். குடிப்பு கடமையோடு போர்க்களத்திற்கு சென்றார்கள். அல்லலா தோழர்கள் சொல்லுகிறார்கள், ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது ரசூலே, ஆனா ரசூலே யார் குளிப்பாட்டுகிறார் என்று தெரியவில்லை, தண்ணீர் கொட்டுகிறதே. வசீலுல் மலாயிகா, ஒரு மலக்குகளால் குளிப்பாட்டுகிறார், மலக்குகளால் குளிப்பாட்டப்படுகிறார். பெருமானார் சொன்னார்களே, இந்த அற்புத உலகத்தில் யாருக்கு கிடைத்தது? ஆசிம் ரலியல்லாஹு தஆலா 100 பேர்கள் ஓதுவதற்காக ஓதிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக 10 சஹாபாக்களை ஆசிம் ரலியல்லாஹுவின் தலைமையில் அழைத்து சென்று
அம்பெரித்து கொண்டார்கள். பாசிம்படி இல்லாதவா செஞ்சாங்க. ஒரு பெண்மணி நேர்ச்சி செய்திருந்தால் ஆசிமின் மண்டை ஓட்டில் மது அருந்துவேன் என்று. இறக்கிற தருவாயிலே ஆசிம் ரலியல்லாஹு தஆலா என் இறப்பு செய்தியை ரசூலுக்கு ரப்பை சேர்த்துவிடும், ஆனால் என்னுடைய தலையை எதிரியின் கையில் கொடுத்து விடாத. பெருமானாரும் துஆ செய்தார்கள். என்ன நடந்தது? மலக்குகளின் உதவியை பெற்றார்கள், தேனீக்களால் இறக்கப்பட்டார்கள். இமாம் புகாரி அறிவிக்கிறார். எதிரி தொடர முடியலையே, கடைசியில் அல்லாஹ் ஒரு வெள்ளத்தை கொடுத்தான். தபீருல் மலாயிகா, மலக்குகளால் அந்த உடல் மறைக்கப்பட்டது. எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாமல. ஆதிரின் புகையா உகது போர்க்களத்தில் இறந்து போனவங்க எத்தனை பேர் மொத்தம்? ஷஹீதானவங்க 70 பேர். அதுல 69 உடம்பு இருக்கு, ஒருத்தர் காணோம். பெருமானார் எங்கே இங்கு எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அதோ மேலே பாருங்கள் என்று உடல் மேல போயிட்டு இருக்கு. ஒரு ஜனாதா நம்ம ஊர்ல மேல போச்சுன்னா என்ன ஆகும்? என்ன யோசிச்சு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஃபீகுல் மலாயிகா, பாருங்கள் மலக்குகளால் என் தோழன் உயர்த்தப்படுகிறார். பூமியில் அடக்கப்படாமல் ஒரு சஹாபி உயர்த்தப்பட்டார் என்றார். அவர் யாரா? ஆபித் இப்னு புகைரா ரலியல்லாஹு தஆலா என்ற வரலாறு கிடைத்தார். ஜிப்ரீலை பார்த்தவர்கள் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக கேட்ட சஹாபி. ரசூலை கேட்ட சில கேள்விகளை கேட்டுவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே போங்க, போய் பார்க்கும்போது சொல்லுங்க. வீட்டுக்கு வெளியில போன ரசூலை அவரை காணவில்லை. நாயகமே அவர்தான் ஜிப்ரீல் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வந்தார் என்றார்களே பெருமானார். ஜிப்ரீலை நேரடியாக பார்த்த சஹாபி உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா. ஜிப்ரீலை நேரடியாக பார்த்த சஹாபி ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் அக்பர். ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு இப்படித்தான் அழைத்து சென்றார்கள். ஓதி கொடுக்க வேண்டும் என்று அழைத்து சென்றவர்கள் சிரியாவுக்கு அழைத்து சென்று தனி அறையிலே வைத்து கொலை செய்வதற்காக வேண்டி வாளை எடுத்து தலைக்கு கொண்டு போக ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா யா ரஹ்மானனா உள்ளிருந்து குரல் வந்தது, வைகட்லா தத்துல். நாசமா போனவனை கொலைகளை செஞ்சிடாத. ஏதோ பிரமை என்று நினைத்துக் கொண்டு மீண்டும் வெட்ட செல்ல மீண்டும் குரல் வருகிறது. மூன்றாவது முறை வெட்டிடலாம். அந்த எதிரி வாளை எடுத்து ஓக எதிரியின் தலை கீழே விழுகிறது. பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். ஸைத் பின் ஹாரிஸா, மன் அன்த, நீங்க யாருன்னு கேட்டாங்க. நான் தான் ஜிப்ரீல். முதல் முறை அழைக்கிற போது அரிசில் இருந்தேன், இரண்டாவது முறை அழைக்கிற போது முதல் வானத்திற்கு வந்தேன், மூன்றாவது முறை அழைக்கிற போது தலையெடுத்து விட்டேன். ஜிப்ரீலை பார்க்கிற அளவிற்கு ஆற்றல் பெற்ற சஹாபிகளை பெருமானார் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் இதை விட சிறந்த மோதிதாக்கள் என்ன இருக்க முடியும்? அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக இலாஅத்துல் அஜூம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு கொடுத்த 9வது வகை மோதிதா இலாஅத்துல் அஜூம். பெருமானார் கொடுத்த குச்சி கூட வெளிச்சம் தரும். இருட்டில் போகும்போது உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா, உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு வித்தியாசமான சஹாபி. மதீனாவின் தலைவர்களில் உசைத் இப்னு ஹுதைர் ஒருவர். இந்த உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு குர்ஆன் ஓதினால் மலக்குகள் மேலே ஒன்று சேர்ந்து விடுவாங்க. ஒரு குர்ஆனினுடைய குர்ஆனின் ஆற்றல் மலக்குகள் ஒன்று சேர்ந்துருவாங்க. குதிரைலாம் ஒரே ஆட்டம். எதுக்கு ஆடுதல்? குர்ஆனை ஓதுறதை நிறுத்திட்டு குதிரைகளை போய் பார்ப்பாங்க, ஆட்டம் நின்று போயிடும். நம்ம வந்தோட நின்றுச்சே, மீண்டும் குர்ஆன் ஓதினால் மலக்குகள் வந்து விடுவார்கள், குதிரைகள் ஆட ஆரம்பிச்சு. பெருமானார் இடத்துல போய் சொல்றாங்க, நாயகமே குதிரையை பார்த்தா ஆட்டம் போடுறதில்லை, நான் குர்ஆன் ஓதுதான் ஆட்டம் போடுது. உன் குரலை கேட்க மலக்குகள் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த உசைத் இப்னு ஹுதைர், ரசூலே இரவு நேரத்தில் நான் வருகிறேன், உங்களிடத்திலே தொழுது விட்டு செல்லுகிற போது இருட்டாக இருக்கிறது ரசூலே, எனக்கு பயமாக இருக்கிறது ரசூலே. பெருமானார் அசா கொடுத்தாங்க. குச்சியை கொடுத்த உடனே அவர் இருட்டில் போடாம அது டார்ச் லைட்டா மாறி அது வெளிச்சம் கொடுத்தும் வீடு செல்லுகிற போது தானே ஆஃப் ஆகிக்கொள்ளும். அந்த வெளிச்சம் நீங்கிவிடும். இலாஅத்துல் அஜூம். எந்த நபி இதை செய்திருக்க முடியும்? குச்சி கூட அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு
செல்லம் அவர்களுக்கு வெளிச்சம் தந்த வரலாறு. 10வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கையின் ஆற்றல், அல்லாஹ் அக்பர், அவர்களின் எச்சிலின் ஆற்றல், அதுவே மோதிதா. பெருமானாரின் கையும் மோதிதா, பெருமானாரின் எச்சிலும் மோதிதா. அல்லாஹ் அக்பர், எத்தனை வரலாறுகள். சென்றார்கள் தபூக் போருக்கு. நான் சொன்னதை நினைவூட்டுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகிற போது நீண்ட தூரம் செல்ல வேண்டும். அதனால பெரும் படையை திரட்டிக் கொண்டு பெருமானார் செல்லுகிறார்கள். ஏறத்தால் 1400 பேர், தன்னுடைய குழுவிலே 1400 பேர் செல்லுகிறார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரசூலே தண்ணி இல்ல, ஒரு செய்யணும், ஒரு தனாபிக்கு குளிக்கும் கடமையாகிட்டு, குளிக்கிறதுக்கும் தண்ணி இல்ல, குடிக்கவும் தண்ணி இல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலாவையும் அம்மார் ரலியல்லாஹுவையும் அழைத்து தண்ணீர் எங்கே இருக்கிறது பார்த்து வாருங்கள், படையை அழைத்து செல்லலாம். தண்ணி தேடி போறாங்க. ஒரு அம்மா ஒட்டகத்துல தண்ணி வச்சுட்டு வருது. ஒரு 4 குடம் தண்ணி ஒட்டகத்தை வச்சுட்டு வருது. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்களா, தண்ணி எங்கே இருக்கிறது, நாங்களும் குடிக்க வேண்டும், எங்கே இருக்கிறது? அந்த அம்மா சொல்லிச்சா, நேற்று இந்நேரம் புறப்பட்டேன்னு. 24 மணி நேரம் பயணம் பண்ணி 4 குடம் தண்ணி கொண்டு வந்துருக்கு, நேற்று இந்நேரம் புறப்பட்டேன். அடிவெளி எல்லாம் சொன்னாங்க, அவ்வளவு தூரம்லாம் நமக்கு தாக்கு பிடிக்காது. அம்மா, என்னிடத்துல ஒரு அதிசய மனிதர் இருக்கிற, ஒரு குடத்தை கொடுத்தேன்னா, ஒரே ஒரு குடம் தண்ணியில குறையாதுமா. இப்ப ரசூலை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அடிவெளி எல்லாம். தண்ணீர் குறையாதம்மா, நீ கொடு. பெருமானார் இடத்துல யாரவர் சாஹிபிஹாதா கொண்டு வந்தாங்க. அந்த தண்ணீரை கொடுக்கிறார்கள். ஒரு குடம் தண்ணீர். பெருமானார் கையை விட்டார்கள். விரலுக்கு இடையிலிருந்து தண்ணீர் கொப்பளிக்கிறது. அல்லாஹ் அக்பர். டேம்ல எல்லாம் பார்த்தாக்கா அந்த கனலில் இருந்து தண்ணீர் கொட்டும் இல்லையா, அதே மாதிரி பெருமானாரின் 2 விரல்களுக்கு இடையில் இருந்து தண்ணீர் கொப்பளித்தது. எல்லா சஹாபாக்களும் சொல்லுகிறார்கள், இப்படி ஒரு அதிசயத்தை நாங்கள் கண்டதே இல்லை, எங்களை நாங்கள் மறந்து போனோம். 1400 பேர்களும் குடித்தோம். குடிக்க வேண்டியவர் குடித்தார். ஒட்டகங்கள் குடித்தது. ஒட்டகம் கொஞ்சமா தண்ணி குடிக்கும், ஒட்டகங்கள் குடித்தது, எல்லாம் குடித்தது, எல்லாம் முடிந்தது. ஆனால் அந்த குடத்தில் தண்ணீர் குறையவே இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இதிலிருந்து மசாலா எடுக்கிறார்கள். எந்த தண்ணீர் உலகத்தில் சிறந்த தண்ணீர்? திருவாணி தண்ணியா? ஹவுலுல் கௌசர் தண்ணீர் சிறந்ததா? ஜம்சம் தண்ணீர் சிறந்ததா? ரசூலின் விரலில் இருந்து பொங்கிய தண்ணீர் சிறந்ததா என்று என்னிடத்தில் கேட்டார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவாளிகளின் தலைவர் ரஹீசுல் முஃபஸ்ஸிர் சொல்கிறார்கள், தண்ணீரிலேயே சிறந்த தண்ணீர் பெருமானாரினுடைய விரல்களுக்கு இடையிலிருந்து பொங்கிய தண்ணீர் தான் என்றார்.
அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கையிலிருந்து உதயமான ஒளிர் அந்த நீர் அதனுடைய ஆற்றல் அடாதியான. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 பேர்களையும் பார்த்து சொன்னார்களாம், யாரெல்லாம் இந்த பெண்ணிடத்திலிருந்து தண்ணீர் எடுத்தீர்களோ, இந்த குடத்திலிருந்து, அந்த பெண்ணுக்கு உங்களிடத்தில் இருக்கிற ஏதாவது ஒன்றை பகரமாக கொடுங்கள். அவர்கள் செய்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரமாய், அப்ப உணவாக, காசாக, துணியாக, பொருளாக, பெரிய ஒட்டகம் சுமக்கிற அளவிற்கு பெரும் பொருள் சேர்ந்தது. 1400 பேர் கொடுத்தா எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் ஏற்றி அந்த பெண்ணினுடைய ஒட்டகத்திலே ஏற்றி வைத்தார்கள். இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள். அந்த பெண் தாமதமாக தன் ஊருக்கு செல்கிறது. வீட்டில் இருப்பவர்கள் கேட்டார்களா, ஏன் தாமதமாக வந்தாய்? கதை சொல்லுகிறது, இப்படி ஒரு மனிதரை கண்டேன், தண்ணீர் கொடுத்தேன், குறையவே இல்லை, இதையெல்லாம் சேர்த்து கொடுத்திருக்கிறார். என் அனுமானம் கொண்டிருக்கிறது, அவர் தண்ணீர் கொடுப்பதற்காக போருக்கு செல்லுகிறார். போகிற இடமெல்லாம் அந்த ஊரை பிடித்துக் கொண்டு செல்கிறார். தண்ணீர் கொடுத்ததற்காக நம் ஊரை கண்டிப்பாக அவர் பிடிக்க மாட்டார், நல்லவர் என்று எனக்கு தெரிகிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரை கடந்து செல்லுகிற போது நமக்கு நீர் கொடுத்த, உபகாரம் செய்த பெண் இருக்கிற ஒரு ஊர்ல ஒரு பெண் உபகாரம் செய்ததா அந்த ஊருக்கு ஏற்பட்டது. இதை கடந்து செல்லுகிறார்கள். அந்த ஊரின் தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக வந்தார்களாம். இந்த பெண் சொன்னால், நாங்கள் கண்டுகொண்டோம், அத்துணை பேர்களும் எங்களை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். அஷ்ஹது இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டவர்களார்கள். இப்ப எல்லாம் ரசூலை தெரிந்திருந்தது. நாம் ரசூலின் உம்மத்தாக இருக்கிறோம். ரசூலின் சுன்னத்துக்களை நடைமுறைப்படுத்துபவர்களாய், ரசூலின் மீது ஸலவாத்தை அதிகமாக சொல்பவர்களாய், சொல்லிலே ஸலவாத்தும் செயலிலே சுன்னத்துக்களையும் நிறைவேற்றுகிற நன்மக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ ஆலிஹி வஸல்லம். ربنا لا تدع لنا في مكاننا هذا ذنبا الا غفرته ولا هما الا فرجته ولا دينا الا قضيته ولا مريضا الا شفيته ولا